ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பொடி வகை செய்ய போகிறோம். அதாவது கறி மசாலா, கரம் மசாலா ரெண்டும் செஞ்சு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சமையலுக்கும் இது பயன்படும். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். என் சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது நான் இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யக்கூடாது. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். பொய்யான அன்பு காட்டி உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் அங்கு விட்டு கொடுத்து போவதை தவிர்த்து விட்டு விலகி போவது சிறந்தது. ஓகே, இப்போ நாம் கறி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கரெக்ட் மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாமே இது கரெக்டாக, இது நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு கப்பு, அதாவது 25 மிளகாய் எடுத்துருக்கேன். 25லேருந்து நீங்கள் 30 எடுத்துக்கலாம், நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதா இருந்தால். நான் 25 மிளகாய் எடுத்துருக்கிறேன் இதில். அது இப்போ இந்த கப்பில் பாதி, நீங்கள் இப்போ 25 மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி கொத்தமல்லி எடுக்கணும். அப்புறம் அது வர கொத்தமல்லி இங்கே பாருங்கள், ஃபுல்லு நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இதில் பாதி தான் இது, இந்த கப்பில் பாதி இது. இது இந்த மிளகாய் போடுறதுக்கு பாதி கப்பு போடணும். இது மிளகாய் 1 கப்பு அப்படின்னா கொத்தமல்லி பாதி கப்பு போடணும். ஓகே, அடுத்தது மிளகு 1 டேபிள் ஸ்பூன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். சோம்பு 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு 5 பட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள். இது சின்னது தான். இதுக்கு அவ்வளோ கரம் இந்த ஹோல் ஸ்பைஸை சேர்க்க வேண்டியதில்லை. அதாவது இந்த பட்டை கிராம்பு சேர்க்க வேண்டியதில்லை இந்த கறி மசாலாவுக்கு. அதனால் நான் சின்னதாக ஒரு 5 பட்டை எடுத்திருக்கேன். அடுத்தது 5 கிராம்பு எடுத்திருக்கேன். அடுத்தது 5 ஏலக்காய். ஓகேங்களா, இது எல்லாமே 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 5 பட்டை எடுத்திருக்கேன். சின்னதாக தான் எடுத்திருக்கிறேன். இந்த கறி மசாலா அப்படிங்கிறது கொஞ்சம் காரமாக இருக்கும். இது கரம் மசாலாவுக்கும் இதே ஸ்பைசஸ் தான். ஆனால் நம்ம மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். ஆனால் நம்ம கரம் மசாலாவை சமையல் முடிஞ்சோடனே லாஸ்ட்டில் சேர்க்கணும். அப்புறம் நான்வெஜ்ஜில் மட்டும்தான் சேர்க்கணும். இதை இந்த கறி மசாலா நீங்கள் நான்வெஜ்லேயும் சேர்க்கலாம், வெஜிடபிள்லேயும் சேர்க்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் அதுக்கு தான் இதை தனித்தனியாக செஞ்சு காட்டுறேன். ஓகே, இந்த கறி மசாலாவை நீங்கள் வறுக்க தேவையில்லை. வெயில் நல்லா அடிச்சிச்சுன்னா இதை எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லும் காயிட்டோம். நல்லா காஞ்ச உடனே அப்புறமா நீங்கள் மிக்சிலேயோ இல்லை வெளியில் கொடுத்தோ அரைச்சி வச்சுக்கலாம். இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன், சிக்கன்னு, அப்புறமா இது பொரியல், எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை இப்படியுமே அரைச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது நான் இந்த சமையல் செய்கிறதுக்கு நான் இது காமிக்கிறேன். இது பேர் டேபிள் ஸ்பூன். இதுதான் டேபிள் ஸ்பூன். நான் சொன்னேன்னா இந்த டேபிள் ஸ்பூனில் கணக்கு வச்சுக்கோங்க. டீஸ்பூன்னா இது சின்ன ஸ்பூனு. இதுதான் இப்போ இந்த டேபிள் ஸ்பூனும் டீஸ்பூனும். நான் டீஸ்பூன்னு சொன்னால் இதில் போட்டுக்கோங்க, டேபிள் ஸ்பூன்னு சொன்னால் இதில் போட்டுக்கோங்க. ஓகே, நான் இப்போது கரம் மசாலா எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போது அடுப்பை லேசான சூடில் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு 4 பட்டை எடுத்துருக்கோங்க பாருங்கள். கொஞ்சம் பெரிய பட்டை தான், பெருசு பட்டை. 4 பட்டை எடுத்துருக்கோம் பாருங்கள். இதை கொஞ்சமாக தயாரித்து ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் தயாரித்து நிறையா செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வாசனை போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது முடிஞ்சோடனே அடுத்தது செஞ்சுக்கோங்க. ஓகே, இதை இப்போ 4 பட்டை நான் போட்டுக்கிறேன். அடுத்தது 2 டீஸ்பூன் கிராம்பு. நான் ஒரு டீஸ்பூன் காமிச்சேங்கள, அதில் 2 டீஸ்பூன் கிராம்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் அதை போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம்,
1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி. ஓகேங்களா? இதுதான் கரம் மசாலாவுக்கு தேவையானது. இது வந்து 4 பட்டை, 2 டீஸ்பூன் கிராம்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அதாவது வர கொத்தமல்லி. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம இப்போது கறி மசாலா செய்யணுன்னா அதை வந்து வெயிலில் காய வச்சு அரைச்சா போதும். இதை வந்து நம்ம வறுத்து தான் செய்யணும். அதனால் நான் இப்போ வறுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? தீஞ்சிடக்கூடாது. இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கிக்கலாம். இது நல்லா ஆறணுன்னா அரைச்சிட்டா கரம் மசாலா ரெடி. ஓகேங்களா? இதை வந்து எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில், அதாவது சிக்கன் மட்டன் செய்யும் போது லாஸ்ட்டில் இதை தான் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கி எடுத்துக்கலாம். ஓகே? இதை நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே? இது கரம் மசாலா தூள். இதை வந்து அந்த நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை ஆற வச்சு இதை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கரம் மசாலா தூள் கொஞ்சமாக அரைச்சி மாதம் ஃபுல்லும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிட்டா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து கறி மசாலா தூள். நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல், குருமா, இந்த வெஜிடபிள் குருமா, இல்லை சும்மா நீங்கள் சிக்கன் மட்டன் குருமா செஞ்சால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நான் இப்போது இது சும்மா சிம்பிள் தான். சிம்பிளாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். பிரியாணிக்கு கூட நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லோரும் செஞ்சு பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு நான் அப்புறமா உங்களுக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா?